ராமராமா, புதன்கிழமை 6ஆம் தேதி மே மாதம் பராபவ வருஷம் சித்திர மாதம் 23ஆம் தேதி சதுர்த்தி திதி கார்த்தால 6 மணி 38 நிமிஷம் வரை, பின்பு பஞ்சமி திதி மூல நட்சத்திரம் மதியம் 2 மணி 35 நிமிடம் வரை, பின்பு பூர்வாஷாடா என்கிற பூராட நட்சத்திரம், சித்தயோகம் பாலவகரணம், ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் கார்த்தால 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. பசு கன்று இல்லாமல் கிரக பிரவேசம் செய்வது சரியா? கோ பூஜை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒண்ணு. ஒவ்வொருவருடைய இல்லத்திலையும் கோமாதா இருந்துருந்தா, அதனாலதான் ஆவே செல்வம் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. அப்படின்னா பசுமாடு. இந்த பசுமாட்டினுடைய இந்த பாத தூளி, அதாவது குழம்பு இருக்கே, அது பசுமாட்டினுடைய குழம்புல இருந்து வரக்கூடியதான புழுதி சகல தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணிடும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதனாலதான் பசுமாடு நடந்தா இந்த கால் தூசி மேலே படுற மாதிரி போய் பக்கத்துல நிற்பா கிராமங்கள்லாம். அது அவ்வளவு விசேஷம்னு சொல்லப்படுறது. நாம் புது வீட்டுல கிரகப்பிரவேசம் பண்றோம், புது வீடு வாங்கி இடம் வாங்கி கட்டி, இல்லை கட்டின வீட்டுல போறோம் மாதிரி போறோம் அப்படின்னா, இடத்துல எத்தனையோ தோஷங்கள் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் எப்படி வாழ்ந்தா, அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? இப்ப அந்த தோஷங்களை விளக்கறதுக்கு பசுமாட்டினுடைய ஒரு பிரவேசம் ரொம்ப தேவை. கண்ணோட கூடி அந்த பசுமாடு அப்படி அந்த பசுமாட்டை பூஜை பண்ணி, அதை முதல்ல அதை உள்ள வீட்டுக்குள்ள பிரவேசம் பண்ணி, அந்த வீட்டுல எல்லா இடத்துலையும் அதை நடமாட விட்டு அப்படி பண்ணினா, அந்த வீட்டுல இருக்கக்கூடியதான சகல தோஷங்களும் விலகும், மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைக்கும், சகல தேவதைகளுடைய அனுகிரகம் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு அங்கமாகவே இதை நமது முன்னோர்கள்லாம் கோ பூஜையை வச்சுட்டு இருக்கா. ராமராம.